தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் உள்ள தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதலமைச்சர், வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது என்றார். அப்போது தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றம் இருக்குமா, உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என மு.க. ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், திமுகவில் சீனியர்கள் பலர் இருக்கும்போது உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் திமுகவில் கடுமையாக உழைத்தவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி இல்லையா, மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உதயநிதி துணை முதலமைச்சர் என கொஞ்சம் கொஞ்சமாக கருத்தை விதைத்தனர். திமுகவில் சீனியர்கள் பலர் இருக்கும்போது உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க முயற்சி நடப்பது ஏன்? துணை முதலமைச்சராக உதயநிதியை தவிர திமுகவில் வேறு எவருக்கும் தகுதி இல்லையா என்றும் கூறியுள்ளார். Thanks for watching. Like, share and subscribe the channel.